இன்னும் நீட் 2025 ரிசல்ட்ஸே வரல. ஆனா தமிழ்நாடுல மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் ஓபன் ஆயிடுச்சா? அது எப்படி பார்க்கலாம் வாங்க. நீட் யூஜி 2025 டென்டேட்டிவ் ரிசல்ட் ரிலீஸ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்ட் வீக் ஆஃப் ஜூனுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நாளைக்கு, அதாவது ஜூன் 6, 2025 அன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் போர்டுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ MBBS BDSக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நாளையில இருந்து ஆன்லைன்ல ஓபன் ஆகுது. உங்க எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन வரும், நீட் மார்க் இல்லாம எப்படி நம்ம அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே உங்களுடைய நீட் ரோல் நம்பர் அண்ட் நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்க அது ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் போர்டே உங்களுடைய மார்க்ஸையும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் அது வழியா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது ஏன் புதுசா இந்த வருஷம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூசுவலாவே எல்லா வருஷமுமே கேரளா, கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்ஸ்ல இதே மாதிரி முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ரொம்ப ரிலாக்ஸ்டா பசங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கவுன்சிலிங்குள்ள எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுவாங்க. எவ்ரி இயர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்குள்ள இருக்கிற டேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், நிறைய பேரால அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண முடியாம போயிருது. ஸோ அந்த மாதிரியான ஹரிபரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்படியான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம டிஸ்பிளேல தெரியிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.